எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தேவி சமையலில் கேரளா புட்டு பச்சை பட்டாணி கிரேவி எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ புட்டு மாவு எடுத்துருக்கு. தேவையான அளவு உப்பு போடலாம். அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா பசஞ்சு விடுங்க. நல்லா பசஞ்சு கொஞ்சம் உதிரியாக வரணும். மாவு உண்டை ஆகக்கூடாது. மாவு இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. அடுத்து பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் விடலாம். மூணு பல்லு பூண்டு போடலாம். கொஞ்சம் கலரி விடுங்க. கட் பண்ணி வச்சா வெங்காயம் போடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. அடுத்து தக்காளி போட்டு கொஞ்சம் கலரி விடுங்க. தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இது மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்க வேண்டும். ரொம்ப வதங்க வேண்டாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறது கொண்டு கொஞ்சம் வதங்கினா போதும். அடுத்து துருவி வச்ச தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கலரி விடுங்க. நல்லா கொஞ்சம் மசாலா இது ஆகனோட கொஞ்சம் கலர் கொடுங்க. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்படி வச்சு கொஞ்சம் கலரி விடுங்க. எடுத்து வச்சு சூடு குறைஞ்ச பிறகு மிக்ஸி ஜாரில் போடலாம். இது இப்போ நல்லா அரைஞ்சிச்சு. இது மாதிரி நல்லா அரையணும். அரைஞ்சால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சா கிரேவி அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலரி விடவும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியில் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்கலாம். கொதிக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சம் கலரி விடுங்க. பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தமா புட்டு செய்யலாம். புட்டுக்கு குக்கரில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. புட்டு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய் வச்சுக்கோங்க. போட்டு மாவு அள்ளி வைக்கலாம். மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு மாவு அள்ளி வச்சுட்டு தண்ணி கொதிச்சிச்சு. குக்கரில் வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் குக்கரில் இருக்கிட்டு ஆவி வந்தோடனே எடுக்கலாம். புட்டு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றலாம். புட்டு நல்லா சூப்பராக வந்துச்சுது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு எல்லோரும் பச்சரிசியில் தான் புட்டு செய்வாங்க. இது என் புழுங்கல் அரிசியில் தான் புட்டு செஞ்சுருக்கு. இந்த புட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குது. நான் பச்சை பட்டாணி தான் கிரேவி பண்ணியிருக்கு. சுண்டைக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவாங்க. நான் பச்சை பட்டாணி குழம்பு வச்சு இந்த புட்டுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது. இப்போ பசங்க கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேவி சமையல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.